ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தா மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பேபி லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் சாதம். பீட்ரூட் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துடலாம். விட்டமின் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அனிமியா வராமல் பார்த்துக்கும். லிவருக்கு ரொம்ப நல்லது. க்ளீனிங் ஏஜென்ட்டாக செயல்படுது. பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப நல்லது. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, நம்ம சாதத்துலேயே உப்பு போட்டு தான் வடிச்சிருப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இன்றைக்கி ஒரு பீட்ரூட்டை தோல் சீவிட்டு துருகி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பீட்ரூட்டில் இருக்கிற பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஏற்கனவே சாதத்தை வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இதில் போட்டு நல்லா கிளறிடலாம். ஒயிட் கலர் தெரியாத அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. ஃபைனலாக இப்போ கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் போல் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இப்போட நம்ம பீட்ரூட் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.